ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நாம வந்துட்டு நல்ல தமிழில் எழுத வேண்டியமா சீரீஸில் கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கிளாஸ் 1, 2 ரெண்டுமே வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க வந்துட்டு மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு சீரீஸ் தான். ஓகேங்களா? பிளேலிஸ்ட்டாகவே நம்ம சேனலில் இருக்குது. நான் மேலே ஐ பட்டன்லேயே வைக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா தமிழுக்கு மனப்பாட பகுதிகள் அடங்கிய 13 மனப்பாட பகுதிகள் அடங்கிய ஒரு பேட்ச் ஒன்று வந்துட்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நாளையில இருந்து கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஒரு வீக்கான கண்டென்ட்டும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஒரு 25 வீடியோஸ் வீக்லி நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதை வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும். ஓகேவா? சங்கத்தமிழ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலைச்சொல், சொற்பொருள், எதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்களோ எல்லாமே இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட் வச்சு முடிச்சு தர மாதிரி வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கான 2.0 பேட்ச் வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு லான்ச் ஆயிரும். 5 நாள் ஆஃபராக வந்துட்டு 699 வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்காது, 1200 காட்டும். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு ஒரு 5 மந்த் தான் இருக்குது. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாமல் நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதுவரை என்னென்ன பார்த்துருந்தோம்? எழுத்துங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் குற்றியலுகரம் அந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொல் வந்துட்டு முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள், இடையில் வரும் எழுத்துக்கள், அதெல்லாம் வந்துட்டு இந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே போலி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? போலிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு சொல்லில் இயல்பாய் இருக்கும் எழுத்துக்கு மாறாக மற்றொரு எழுத்து வந்தாலும் பொருள் வேறுபடாது. அப்படி இருக்கிறது தான் வந்துட்டு போலின்னு சொல்றாங்க. ஓகேவா? மூவகை போலி இருக்குது. என்னென்ன போலின்னு பாருங்க. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஓகேவா? 1, 2, 3. இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிறு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பேச்சு வழக்கில். அப்போ அது வந்துட்டு நான் வருதா, முதல் இடத்துல மாறுது. வேர்டோட ஃபர்ஸ்ட் இடத்துலயே மாறுது. அப்போ இது பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதற்போலின்னு வரும். ஓகேவா? நயமுக்கு பதிலாக நயம்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது முதல் இடத்துல மாறதால முதற்போலி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. இடைப்போலினா சென்டர்ல மாறும். ஓகே, அரசுக்கு பதிலாக அரைசுன்னு சொல்றாங்க. அது வந்துட்டு கரெக்டு தாங்கிற மாதிரி இலக்கண அடிப்படையில் கரெக்டு தான் சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இடைப்போலி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. செதில், இந்த இல்லுக்கு பதிலாக இந்த இல்லு போட்டிருக்காங்க. மதில், இந்த இல்லுக்கு பதிலாக இந்த இல்லு. சாம்பல், இந்த இல்லுக்கு பதிலாக இந்த இரு போட்டிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே பாருங்க கடைசியில நடந்திருக்குதா, அதனால கடைப்போலி. ஓகேவா? இந்த லெவலுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நாம வந்துட்டு ஸ்கூல் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூல் புக் சீரிஸ் கொண்டு போகும்போது அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் டீடைல்டா. ஓகேவா? இந்த புக்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க, நம்ம இவ்வளவு பார்த்தா போதும். ஓகேவா? சொல்லியிருக்காங்க பாருங்க. இச்சொற்களை இருவகையாக எழுதினாலும் தவறில்லை என்பதற்காக போலியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? போலின்னா இந்த மாதிரி 2 டைப்ல நீங்க எப்படி எழுதினாலுமே, இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம போலியை பத்தி படிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது தமிழ் இலக்கணத்துல நமக்கு பாத்தீங்கன்னா எழுத்து, அதுக்கப்புறம் சொல்லு, இது ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? அந்த வரிசையில எழுத்து இந்த புக் பேஸ்டா நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த நல்ல தமிழில் எழுத வேண்டுமா புக்ல என்னென்னலாம் இருக்குதோ அதுல வந்துட்டு எழுத்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு சொல் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸ்கூல் புக் வந்துட்டு இந்த புக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல் புக் சீரிஸ்னு தனியா கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கரெக்டா கொண்டு போக முடியல. ஒரு சில விஷயங்கள் இதுல கம்மியா இருக்குது, புக்ல அதிகமா இருக்கு, புக்ல இல்லாதது ஒரு சிலது இங்க இருக்குது. ஓகேவா? அதனால கம்பைண்டா கொண்டு போறதுக்கு ஸ்ட்ரகிளா இருக்குது நமக்கு. ஓகேவா? அதனால இப்போ நம்ம சொல் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. சொல். எழுத்து தனித்து நின்றாயினும் தொடர்ந்து நின்றாயினும் பொருள் தருமாயின் சொல் எனப்படும். ஓகேவா? தனித்து நின்றா எப்படி பொருள் தரும்? ஓர் எழுத்து ஒரு மொழின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஓர் எழுத்து ஒரு மொழி. அப்போ அங்க தனியா தானே நிக்குது. இப்போ நோனா நொந்து. ஓகேவா? நோனா இந்த நோய் வருது அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேனா நேசம், பேனா மேகம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓர் எழுத்து தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் தருதா? அப்போ எழுத்து தனித்து நின்றாயினும் தொடர்ந்து நின்றாயினும் பொருள் தருமாயின் சொல் எனப்படும். ஓகேவா? அதுக்கு மீனிங் இருக்கணும், அதுதான் மெயின். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லை வடமொழியில் பதம் என்பர். ஓகேவா? சொல்லுக்கு வடமொழியில என்ன மீனிங்னா பதம் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, இப்பதம் பகுபதம் பகாபதம் என்று இருவகைப்படும். அதாவது சொல்ல வந்துட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. சொல்லுதான பதம். ஓகேவா? அப்ப சொல்ல ரெண்டா பிரிக்கிறாங்க, பகுபதம் பகாபதம். ஓகே, அந்த 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி என்று பிரிக்கப்படும் சொல் அல்லது பதம், பகுபதம். இந்த மாதிரி ஒரு பெரிய வேர்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்க கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. பாடுகிறான். ஓகேவா? பாடு குட்டல் கிரு குட்டல் ஆண் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ வந்துட்டு இது பிரிக்க முடியுது. பிரிக்க முடியறதுனால இது பேர் பகுபதம். ஓகேவா? அதே மாதிரி கண் அப்படிங்கிறது உங்களால பிரிக்க முடியாது. இந்த மாதிரி பகுதி, விகுதி, சந்தி, சாரின்னு பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியாம இருந்துச்சுன்னா பகாபதம். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க. இந்த பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி எல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? அந்த டாபிக்ஸ் வரும்போது நான் சொல்லித்தரேன், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது எப்படி நம்ம இந்த 5மே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்களேன். பகுதினா ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? பகுதி ஸ்டார்டிங் பாயிண்ட், விகுதினா எண்டிங் பாயிண்ட். ஓகே,
பகுதி விகுதி ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில ஒன்று இருக்குது, அதுதான் இடைநிலை. ஓகேவா, இடைநிலை. இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது சந்தி. இது ரெண்டுக்கும் இடையில வர்றது சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது சாரியை. ஓகேவா, இவ்வளோதான் கான்செப்ட். இந்த 5மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட், இது லாஸ்ட்டாக வருது. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் இடையில வர்றது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது சந்தி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது சாரியை. ஓகேங்களா, இந்த சாரியைங்கிற இடத்துல நமக்கு இத்துன்னு வந்திருந்தா, ஓகேவா, இத்துங்கிற எழுத்து இப்போ பார்த்தான்னு பிரிச்சிங்கன்னா பார் குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆணுன்னு வருமா. அப்போ இந்த இத்துங்கிற இடத்துல சாரிங்கிற இடத்துல இத்து வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எழுத்து பேரு. ஓகேவா, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகேங்களா, ஸ்கூல் புக் சீரிஸ் போகும்போது இதை நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகேங்களா, என்னென்னு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இருவகை பாகுபாடுகள். பகுபதம் பகாபதம் ஆகிய சொற்களை இலக்கணத்திற்கு பயன்படும் வகையில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அதாவது இப்படி பிரிக்கிறாங்க. நான் காட்டுறேன் பாருங்க. சொல்ல வந்துட்டு இலக்கண அடிப்படையில் பிரிப்பாங்க, இலக்கியம் அடிப்படையில் பிரிப்பாங்க. ஓகேவா, அங்க கொடுத்துருக்கிறத நான் சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். ஓகே, இலக்கண அடிப்படையில் பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேவா, இலக்கிய அடிப்படையில் 4 பிரிக்கிறாங்க. ரெண்டுமே 4 தான் பிரிக்கிறாங்க. இலக்கிய அடிப்படையில் பாத்தீங்கன்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ஓகேங்களா, இதை வந்துட்டு என்னென்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் சொன்னதே தான். ஓகே, இது வந்துட்டு இலக்கண அடிப்படையில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இயற்சொல், திரிச்சொல், வடச்சொல், திசைச்சொல்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இலக்கண அடிப்படையில் பாருங்க. பெயர்ச்சொல் எதுக்கெல்லாம் அந்த நவுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேவா, எல்லா பேரை குறிக்கக்கூடிய, ஓகேவா, நேமிங் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, நேமிங் வேர்ட்ஸ். இப்போ என் பேர் அப்துல். ஓகேங்களா, அது ஒரு பெயர்ச்சொல் தான். இப்போ பூனை, மதுரை, கண்ணன், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகேவா, விஜய், அஜித், யாரை நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னாலும் இது எல்லாமே பெயர்ச்சொல் தான். ஓகேவா, வினைச்சொல். வினைச்சொல்னா என்னது? வெர்பு, ஒரு ஆக்ஷன் நடக்கிறது. ஓகேவா, இப்போ பொருளின் வினையை உணர்த்துவது வினைச்சொல். எக்ஸாம்பிள் பாருங்க. பாடுகிறான், பாடுகிறாள், பாடுகின்றனர், ஓடுகிறது, ஓடுகின்றன, ஆடுகிறாள், நடித்தான். ஓகேவா, இந்த மாதிரி வர்றது எல்லாமே வினைச்சொல். நெக்ஸ்ட் இடைச்சொல். இடைச்சொல்னா இங்க சொல்லியிருக்கிறத நான் இங்க எழுதியிருக்கிறேன். ஓகேவா, இடைச்சொல்னா என்னென்ன வரும்னா இந்த ஆ, இ, உ இப்படிங்கிற இது பேர் நம்ம என்ன பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல? சுட்டெழுத்துக்கள்னு பார்த்துருந்தோமா? இந்த சுட்டெழுத்துமே. நெக்ஸ்ட் இது பாருங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இது என்னன்னு பார்த்துருந்தோம்? வினா எழுத்துக்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஏகாரம், உம்மு, ஓகாரம், அதாவது ஏ வரிசையில் வர சவுண்டு உம்மு. ஓகே, அதே மாதிரி ஓகாரம், ஓ வரிசையில் வர சவுண்டு. நெக்ஸ்ட் மற்று, தானு, ஐ, ஆள், அந்த மாதிரி வருகிற ஐ, ஆள், இந்த மாதிரி வரக்கூடிய வேற்றுமை உறுப்புகள். ஓகேவா, இதெல்லாம் இடைச்சொல்லா வரும். என்னென்னது? ஆ, இ, ஊங்கிற சுட்டெழுத்து, ஏயா, ஆ, ஓ, ஏங்கிற வினா எழுத்து, ஏகாரம், ஓகாரம், மற்று, தான், ஐ, ஆள், இந்த மாதிரி வரக்கூடிய வேற்றுமை உறுப்புகள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடைச்சொல்லா வரும். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருப்பாங்க பாருங்க. தான் வரும்னு சொல்லியிருந்தேன்னா அப்ப அவன் தான் அப்படிங்கிற இடத்துல இந்த தானுங்கிறது இடைச்சொல். ஓகே, அவனே நல்லவன். ஓகே, அப்ப இந்த நேவை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏ சவுண்ட்ல முடியும் பாருங்க. இன்னு கூட்டல் ஏன் வருமா? நேவை பிரிச்சிங்கன்னா அப்ப ஏ சவுண்ட்ல முடியுதா? அப்ப ஏகாரம் அப்படின்னா இடைச்சொல்னு அர்த்தம். ஓகேவா, அண்ணனும் தம்பியும், இது பாருங்க சவுண்ட்ல முடியுதா? அப்போ உம்மன் வர இடத்துல அது வந்துட்டு இடைச்சொல்லுன்னு தான் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா அண்ணனும் தம்பியும் என்னும் தொடரில் இருக்கும் உண்மைகள் எனப்படுவதால் எண்ணும்மை எனப்படும். ஓகேவா, அண்ணனும் தம்பியும் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எண்ணும்மைகள்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பூனையோ நாயோ வந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது ஓ, ஈ கூட்டல் ஓன்னு பிரிக்கலாம். ஓகேவா, இதை அப்போ ஈ கூட்டல் ஓன் முடியதாடி ஓகாரம் சவுண்டு. ஓகாரம் வந்துட்டு இடைச்சொல்லா வந்திருக்குது. ஓகேவா, இதெல்லாமே நம்ம பார்த்தது தான். இந்த ஓகாரம் வந்துட்டு வந்துருந்துச்சுன்னா இடைச்சொல்லா சந்தேகத்துக்கு பயன்படுத்துறதால அது ஐய ஓகாரம் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன். பூனையோ நாயோ ஒரு டவுட்லேயே கேட்குற மாதிரி இருக்குதா? ஓகேங்களா, டவுட்லேயே கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு ஐயம், ஐயம்னா டவுட் தானே, அப்போ ஐய ஓகாரம் எனப்படும்ங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உரிச்சொல். உரிச்சொல் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பெரும்பாலும் செய்யுளுக்கே உரியது. அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 90% வச்சுக்கலாம். இந்த உரிச்சொல்லுங்கிறது எங்க யூஸ் ஆகுங்கிறாங்கன்னா செய்யுள். ஓகே, மெஜாரிட்டி இங்கே தான். செய்யுளுக்கே உரிய சொல் உரிச்சொல் எனப்படும். சொல்லை சிறப்பித்து வரும் சொல் உரிச்சொல் எனப்படும். ஓகேவா, ஒரு சொல்ல வந்துட்டு சிறப்பிச்சு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களா, உரிச்சொல் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இங்க எழுதியிருக்கிறேன் பாருங்க. மா, சால, தவ, கூர், களி, இந்த மாதிரி எல்லாம் வரதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உரிச்சொல்லுன்னு வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மான் இருக்குதா, மாநகர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி சால சிறந்தது, அதே மாதிரி இது தவ போட்டிங்கன்னா தவத்திரு. இதெல்லாம் வந்துட்டு இந்த திருங்கிற வேர்டை ஹைலைட் பண்றதுக்காக தவ வந்திருக்குது. சிறந்ததை சொல்றதுக்காக சாலன் வந்திருக்கு. நகரம், எப்பேற்பட்ட நகரம் சொல்றதுக்காக மான் வந்திருக்குது. ஓகேவா, அப்ப இதெல்லாம் வந்துட்டு உரிச்சொல். ஓகேவா, உரிச்சொல்னாவே என்ன சொல்றான் பாருங்க. சொல்லை சிறப்பித்து வரும் சொல் உரிச்சொல் எனப்படும். ஒரு சொல்ல சிறப்பிச்சு சிறப்பு செய்யறதுக்காக வருது. ஓகேவா, ஒரு சொல்ல இப்ப இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. சால உண்டான். ஓகேவா, அதாவது உண்டான் அப்படிங்கிற சொல்ல வந்துட்டு சிறப்பிச்சு சொல்றதுக்காக வந்திருக்கிறதா இந்த சாலை. அப்ப சாலங்கிறது உரிச்சொல். ஓகேவா, இலக்கண அடிப்படையில் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க.
இலக்கிய வகையில நாளா பிரிச்சிருந்தாங்களா? இங்க பார்த்தோமா? இலக்கிய வகையில என்ன நாளா பிரிக்கிறாங்க? இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். ஓகேவா? இலக்கிய அடிப்படையில. இந்த நாள் என்னென்னு பார்க்கலாமா? இயற்சொல். இயற்சொல்னா இயல்பா. ஓகேவா? இயல்பா பார்த்த உடனே ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஈஸி அண்ட் பியூர் தமிழ் வேர்ட்ஸ். அதாவது பார்த்த உடனே புரிஞ்சிடும். ஓகேவா? உதாரணம் பாருங்களேன். போனான், கிளி, இதெல்லாம் பார்த்த உடனே புரியுதா? ஸ்கூல் புக்ல கூட எக்ஸாம்பிள் இருக்கும், காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க, இயற்சொல்னு கொடுத்துருக்கானா, கடல், கப்பல், எழுதினான், படித்தான், இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு புரியுது. ஓகேவா? இது நம்ம யாராவது சொல்லி கொடுத்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஓகேவா? இதெல்லாம் கேட்டா பார்த்தா இதெல்லாம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வேர்டு தான். ஓகே, எளிதில் பொருள் விளங்கும் சொற்கள். ஓகேவா? இதை தான் வந்துட்டு இயற் சொற்கள்பாங்க. இந்த இயற் சொல்ல வந்துட்டு நாலா பிரிக்கிறாங்க. ஓகேவா? பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப இலக்கண வகையில பார்த்தோம்ல, பெயர், வினை, இடை, உரி, அதை வச்சு இயற்சொல்லையும் நாளா பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மண்ணுங்கிறது நமக்கு எளிதா புரியுது. ஓகேவா? இயல்பாவே புரியுது, யாரும் நமக்கு சொல்லி தர தேவையில்லை. அப்ப இது வந்துட்டு பெயர் இயற்சொல். ஓகேவா? நடந்தான், இது இந்த வினையும் வந்துட்டு ஈஸியா புரியுது. அப்ப வினை இயற்சொல். அவனை ஐல முடிஞ்சிருக்குதா? அப்ப ஐங்கிறது இடைச்சொல். இந்த அவனைங்கிறதும் நமக்கு புரியுது. ஓகேவா? இடை இயற்சொல். ஓகே, இந்த மாநகர்ல பாத்தீங்கன்னா இந்த மாங்கிறது வந்துட்டு உரிச்சொல். ஓகேவா? அதனால வந்துட்டு இது உரி இடை இயற்சொல். ஓகேவா? இது நமக்கு எளிதிலே புரியுது. ஓகே, யாரும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும், சொல்லி கொடுக்கணும்னு இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைப் திரிச்சொல். திரிச்சொல்னா கடினமான சொல் திரிச்சொல் எனப்படும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் புக்ல கூட கொடுத்துருப்பாங்க பாருங்க. கற்றோருக்கு மட்டுமே விளங்குவது. ஓகேவா? படிச்சவங்கனால மட்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறத இந்த திரிச்சொல்லும்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, வங்கூல், அழுவம், சாற்றினான், உருபயன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு படிச்சவங்களால மட்டுமே தான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி திரிச்சொல் வந்துட்டு பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா? திரிச்சொல் பாருங்க. வங்கம், இது வந்து வங்கம்ங்கிறது ஒரு இது. ஓகேங்களா? பெயர். ஓகேவா? இந்த பெயர் பாத்தீங்கன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஓகேவா? அப்போ படிச்சவங்களுக்கு தான் இது புரியும். ஓகேவா? அப்போ பெயர் திரிச்சொல். நெக்ஸ்ட் இயம்பினான். இயம்பினான்ங்கிறது ஒரு செயல். ஓகேவா? அது என்ன சொல்றாங்க? திரிச்சொல் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. வங்கம், வங்கம்னா என்ன? நமக்கு வந்துட்டு எளிமையில புரியல. ஓகேவா? படிச்சவங்களுக்கு புரியும். இந்த வங்கம்னா என்னன்னா கப்பலை குறிக்கக்கூடியது. ஓகேவா? வங்கம்னா கப்பல். ஓகேவா? இது படிச்சவங்களுக்கு தான் இது புரியும். கப்பல்ங்கிறது இயல்பா நமக்கு புரியுது. இது வந்துட்டு இயற்சொல்னு வந்துடும். இந்த வங்கம்ங்கிறது நமக்கு எளிதா புரியல இல்லையா? அப்போ இது வந்துட்டு திரிச்சொல். ஓகேவா? அப்போ இது ஒரு பெயரை குறிக்கக்கூடியது. ஓகேவா? கப்பல்ங்கிற ஒரு இதோட பெயரை குறிக்குது. அப்போ பெயர் திரிச்சொல். ஓகேவா? இயம்பினான், இயம்பினான்ங்கிறது ஒரு வினை. ஓகேவா? இயம்பினான்ங்கிறது வினை திரிச்சொல். நெக்ஸ்ட் அன்ன, மான, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இடைச்சொற்கள். ஓகேவா? அப்ப இடை திரிச்சொல். கூர்களி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உரி திரிச்சொல். ஓகேவா? இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. படர்ந்தான், அதுக்கப்புறம் கிள்ளை. ஓகேவா? படர்ந்தான்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்றான் அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு இயல்பா புரியல படர்ந்தானுக்கான மீனிங். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு திரிச்சொல்ல வந்துடும். அதே மாதிரி கிள்ளை, கிள்ளைனா கிளின்னு வந்துடும். ஓகேவா? இது நமக்கு திரிச்சொல்ல வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வடச்சொல். வடச்சொல் என்ன சொல்றாங்கன்னா, சமஸ்கிருத மொழியின் சொல் தமிழில் வந்து வழங்குவது வடச்சொல்ங்கிறாங்க. ஓகேவா? அதாவது வடமொழி, வடமொழியை வந்துட்டு இங்க வந்துட்டு வட சொல்லுங்கிறாங்க. ஓகே, சமஸ்கிருதத்துல இருந்து வந்ததை வந்துட்டு வட சொல்லுங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த வட சொல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டா பிரிப்பாங்க. தற்சமம், தற்பவம். ஓகேங்களா? இப்படி ரெண்டா பிரிப்பாங்க வட சொல்ல. அது என்ன நீங்க காட்டுறேன் பாருங்க. வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட சொல் தான். ஓகேவா? இதுல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தற்சமம்னா உங்களுக்கு இப்படி சொல்றேன். தற்சமம்னா சமமா இருக்கும், ஈக்குவலா அப்படியே இருக்கும், வந்துடும். ஓகேவா? இப்போ விஷம்னு இருக்குன்னு வைங்க. விஷம்னா விஷம்னே வந்துச்சுன்னா அதை தமிழ்ல வந்துட்டு விஷம்னே எழுதுறாங்கன்னு வைங்க, அது தற்சமம்னு வந்துடும். ஓகேவா? இதுவே விஷமுக்கு பதிலா விடம் அப்படின்னு மாத்துறாங்கன்னா அது தற்பவம். ஓகேவா? தற்சமம்னா அப்படியே எழுதிடுவாங்க, தற்பவம்னா மாத்தி எழுதுவாங்க. ஓகேவா? இதுதான் அந்த ரெண்டு டைப். ஓகே, இங்க கூட சொல்றாங்க பாருங்க. தற்சமம்னா வட சொல்லுக்கு சமமானது, வேறுபாடு அடைந்த சொல் தற்பவம் எனப்படும். ஓகே, நீங்க சொல்றாங்க பாருங்க. தமிழ் மொழிக்கும் வடமொழிக்கும் பொதுவான எழுத்தால் அமைந்த வடச்சொல் தமிழில் வந்து வழங்குவது தற்சமம்னா அதான் மாறாது. ஓகேங்களா? கமலம், காரணம், குங்குமம். ஓகேவா? அதே மாதிரி வடமொழிக்குரிய சிறப்பெழுத்துக்களாலும் இருமொழிகளுக்கும் உரிய பொது எழுத்துக்களாலும் அமைந்த வடச்சொல் தற்பவ வடச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஜெயம் அப்படின்னு இருக்குது, ஜெயமுக்கு பதிலாக சயம்னு மாத்திட்டாங்க. அம்புஜம், இந்த ஜாங்கிறது வட எழுத்தா, அப்போ அம்புயம்னு மாத்திட்டாங்க. சண்முகம், இந்த ஷாங்கிறது வட எழுத்தா, அப்போ சான் மாத்திட்டாங்க. வேஷம், இந்த ஷாக்கு பதிலாக டான் மாத்திட்டாங்க. நஷ்டம், ஓகேவா, நட்டம்னு மாத்திட்டாங்க. சமயம்னா இந்த சா வந்துருச்சு. இந்த மாதிரி தரிசனம்னா தக்ஷிணம்னா தக்கினம், பரீட்சை அப்படின்னா பரீட்சை, ஹரன் அப்படின்னா அரண், ஹோமம்னா ஓமம், தேகம்னா தேகம், யமன்னா யமன். இந்த மாதிரி மாத்தினாவே அது தற்பவம். ஓகேவா? மாறாம அப்படியே பிடிச்சிருதுனா, இப்ப ஜெயம்னா ஜெயம்னே எழுதுனா அது வந்து தற்சமம். ஓகேவா? இங்க சில எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. மாசம்னா மாதம், எந்திரம்னா எந்திரம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எழுத்து வந்துட்டு இதுல மாறி மாறி வருதா? ஓகேவா? இதை வந்துட்டு நீங்க போலின்னு எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதனால் சில வட சொற்களை தமிழில் எழுதுங்கால் இருவிதமாக எழுதலாம் என்று அறியலாம். இப்போ புஸ்தகத்தை வந்துட்டு புத்தகம்னு எழுதலாம். ஓகேவா? இந்த இடத்துல மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இடைப்போலின்னு எடுத்துக்கூடாது. அதே மாதிரி பாஷை என்பதை வந்துட்டு பாடைன்னு எழுதலாம்.
அதனால நீங்க வந்துட்டு இதை போலின்னு நினைச்சுக்காதீங்க ஓகேவா. இப்போ கூட போலின்னு பார்த்தோம் ஓகேவா. கடைசியில மாறினா அது வந்துட்டு கடைப்போலி அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். அது வந்துட்டு இங்க வந்துட்டு நாட் சூட்டபிள் ஓகேவா, அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, திசை சொல். வேறு திசையிலிருந்து தமிழில் வந்து வழங்கும் சொல் திசை சொல் ஆகும். உதாரணம் தபால், ஜில்லா, வாடகை, ரப்பர், டயர் ஓகேவா. ஸ்கூல் புக்ல பாருங்க, திசை சொல்னா இந்த சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் ஓகேவா முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல, பிற மொழியிலிருந்து தமிழ் வழங்கி வருபவையாகும். இவ்வாறு வடமொழி தவிர ஓகேவா, வடமொழினா வடச்சொல் ஓகே, சமஸ்கிருதத்திலிருந்து வந்துச்சுன்னா அது வந்துட்டு இங்க வந்துடும் ஓகே. சமஸ்கிருதம் தவிர, இந்த வடமொழி தவிர மீதி எங்க இருந்து வந்தாலுமே ஓகேவா, அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு திசை சொல்ல வந்துடும் ஓகேவா. முற்காலத்துல பாருங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு, பாண்டிய நாட்டை தவிர, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாண்டிய நாட்டை தவிர சேர சோழர்லாம் இருந்தாங்கல்ல, அங்க இருந்து வந்ததையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திசை சொல்லுக்குள்ளதான் அடக்கியிருக்கிறாங்க ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, கேணினா கிணறு, பெற்றம்னா பசு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திசை சொல்லுக்குள்ளேயே வந்துருச்சு. பாண்டிய நாட்டை தவிர இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே சொல்றாங்க ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் என்ன பார்த்தோம், சொல்லுங்கிறது பார்த்துருந்தோம் ஓகேவா. சொல்லு வந்துட்டு ரெண்டா பிரியுது. சொல்லுன்னா வந்துட்டு வடமொழியில என்ன அர்த்தம், பதம்னு பார்த்தோம் ஓகேவா. பதம் வந்துட்டு ரெண்டா பிரியும், பகுபதம், பகாபதம் ஓகேவா. பகுபதம்னா என்ன, அதை வந்துட்டு பிரிச்சா வந்துட்டு இப்படி வரும், என்னென்னது, பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை இதெல்லாம் வந்துச்சுனாவே அதை பகுக்க முடியுது, அதாவது பிரிக்க முடியுது, அது வந்துட்டு பகுபதம்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் பிரிக்க முடியல அப்படின்னா அது பகாபதம்னு அர்த்தம் ஓகேவா. அதை பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பகுக்கக்கூடிய சொற்களை வந்துட்டு இலக்கண அடிப்படையில நாளாகவும் இலக்கிய அடிப்படையில நாளாகவும் பிரிச்சிருந்தோம். இலக்கண அடிப்படையில் பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய அடிப்படையில் பாத்தீங்கன்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் ஓகேவா. பெயர் சொல் பாத்தீங்கன்னா எல்லா பெயரை குறிக்கக்கூடிய சொல்லும், இப்போ மேசை, நாற்காலி, கை, கால், மூக்கு ஓகேவா, அகிலன், முகிலன், விஜய், அஜித், இந்த மாதிரி பெயர் குறிக்கக்கூடியது எல்லாமே, பூனை, நாய் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெயர் சொல்ல வந்துடும். வினை சொல்னா ஓடினான், ஆடினான், பாடினான், குதித்தான், ஏதாவது ஒரு செயலை செய்யறது, படித்தான் ஓகேவா, இந்த மாதிரி வரதெல்லாம் வினை சொல்ல வந்துடும். இடைச்சொல் பாத்தீங்கன்னா இங்க எழுதியிருக்கிறேன் பாருங்க என்னென்ன வரும்னு, ஆ இ ஊங்கிற சுட்டெழுத்து, எயா ஆவோங்கிற வினா எழுத்து, ஏகாரம், ஓகாரம், உம்மு, மற்று, தானு, ஐயாள் இதெல்லாம் வந்தாவே உங்களுக்கு இடைச்சொல்ல வந்துடும். இதுல ஓகாரம் மட்டும் பாத்தீங்கன்னா ஐய ஓகாரம்னு வரும், ஏன் டவுட்லேயே வரும் ஓகேவா. இப்ப நாயோ பூனையோ அப்படின்னா ஓனா ஒரு டவுட்லேயே வருதா, அப்போ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐய ஓகாரம்னு வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் உரிச்சொல். உரிச்சொல்னா அது ஒரு சொல் தான் ஓகேவா. அது என்ன பண்ணும்னா அந்த சொல்ல வந்துட்டு மிகைப்படுத்தி சொல்றதுக்கு, சிறப்புப்படுத்தி சொல்றதுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இது எல்லாமே உரிச்சொல் தான், மா, சால, தவ, கூர், களி. இப்ப நகருங்கிற சொல்ல வந்துட்டு சிறப்புப்படுத்தி சொல்றதுக்காக மா அப்படின்னு வந்திருக்குது, அப்போ மாநகருங்கிறது, மாங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரிச்சொல்னு வந்துடும். இப்போ சிறந்ததை மிகைப்படுத்தி சொல்றதுக்காக சாலன்னு வந்திருக்கு, அப்போ சால சிறந்ததுங்கிறது உரிச்சொல்னு வந்துடும் ஓகேவா. தவத்தீர்வுல தவங்கிறது உங்களுக்கு வந்துட்டு உரிச்சொல்லா வந்துடும் ஓகேவா. அப்ப இலக்கண அடிப்படையில 4 பார்த்துட்டோம். இலக்கிய அடிப்படையில் 4 பாத்தீங்கன்னா இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல் அப்படின்னா இயல்பா நமக்கு புரியும் ஓகேவா, இயல்பாவே புரியும், யாரும் நமக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இயற்சொல்னா கடல், கப்பல், எழுதினான், படித்தான் இதெல்லாம் பார்த்தோன்னே புரியுதா. அதே மாதிரி இந்த இயற்சொல்ல வந்துட்டு 4 பிரிக்கிறாங்க, என்னென்ன, மண், பொன் அதெல்லாம் வந்துட்டு பெயரை குறிக்குது, அப்போ பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தானுங்கிறதெல்லாம் வினை இயற்சொல் ஓகேவா. அவனை, அவனால் அப்படிங்கிறது இடை இயற்சொல். மாநகர் அப்படிங்கிறது உரி இயற்சொல் ஓகேவா. அதே மாதிரி திரிச்சொல். திரிச்சொல்னா என்னது, படிச்சவங்களுக்கு மட்டுமே புரியும் ஓகேவா. வங்கூல், அலுவம், சாற்றினான், உருபயன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதுவும் எப்படி சொல்றாங்கன்னா, வங்கூல்னா இங்க பாருங்க காற்று ஓகேவா, வங்கூல்னா காற்று, அலுவம்னா கடல், சாற்றினான்னா சொன்னான், உருபயன்னா மிகுந்த பயன், இதைத்தான் சொல்றாங்க ஓகேவா. படிச்சவங்களுக்கு தான் புரியும், டைரக்டா நம்மளால மீனிங் புரிஞ்சுக்க முடியாது, இதுக்கான பொருள் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது வந்து புரியும் ஓகேவா. அதை தான் திரிச்சொல்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவையாக அமையும் சொற்கள் திரிச்சொற்கள் எனப்படும், இலக்கியத்துலதான் வருங்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் இதை 4 பிரிக்கிறாங்க, அலுவம், வங்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெயர் திரிச்சொல். ஏன், அலுவம்னா கடலை குறிக்குது, வங்கம்னா கப்பல், அப்போ இது வந்துட்டு ஒரு பெயரை தான் குறிக்குதா, அப்போ பெயர் திரிச்சொல். இயம்பினான், பயின்றால் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செயலை குறிக்குது, அப்போ வினை திரிச்சொல். இது டைரக்டா உங்களுக்கு புரியல இல்ல, இயம்பினான்னா அப்போ வந்துட்டு இது வினை திரிச்சொல், டைரக்டா நமக்கு புரியலனாவே அது திரிச்சொல் தான் வரும் ஓகே. அன்னமான இதெல்லாம் பாத்தீங்கன்னா இடை திரிச்சொல், கூர்களி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உரி திரிச்சொல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இன்னும் 2 பிரிக்கிறாங்க திரிச்சொல்ல. திரிச்சொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் 2 வகையாக பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கப்பலை குறிக்குது, ஒரே பொருளை தருவதால ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொல் ஓகேவா. அதே மாதிரி இதழ் என்னும் சொல்லுக்கு பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் இந்த மாதிரி பல பொருள் வருது, அப்போ பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரா டைப் இருக்குது பாத்துக்கோங்க ஓகேவா. அதே மாதிரி திசைச்சொல். திசைச்சொல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வடச்சொல், அதாவது சமஸ்கிருதத்தை தவிர மீதி எல்லா திசையிலும் வந்த சொல்ல வந்துட்டு திசை சொல்லுவாங்க. சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் ஓகேவா, இதெல்லாம் திசைச்சொல். பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற பிற பகுதியிலிருந்து வந்த சொல்களை கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு திசை சொல்லதான் அடக்குவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வடச்சொல். வடச்சொல்னாவே வெறும் அந்த வடமொழி சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது மட்டும் ஓகேவா.
வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட சொல்ல தான் வரும். இது தற்சமம் தற்பவம் பிரியுது. ஓகேவா? தற்சமம்னா இருக்கிறத அப்படியே எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் விஷம் அப்படி இருக்குதுன்னா விஷம்னே எடுத்துப்போம். ஓகேவா? அது வந்துட்டு தற்சமம். இப்போ விஷம்க்கு பதிலா விடம்னு மாத்துறோம். இது தற்பவம். ஓகேவா? இதுதான் அந்த 2 டைப். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலாக நம்ம வந்துட்டு என்னென்ன இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? சொல்லுல இருக்கிற அந்த 2 டைப்புமே பார்த்து முடிச்சாச்சு. இலக்கண அடிப்படையிலும் பார்த்தாச்சு, இலக்கிய அடிப்படையிலும் பார்த்தாச்சு. போலிக்கு ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதையும் பார்த்துட்டோம். அப்பப்போவே ரிவிஷன் பண்ணி கடைசியில் ஓவராலாகவும் ரிவிஷன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வந்துட்டு நம்ம சேனலை பாருங்க, உங்கள் ஆதரவு தெரிவிங்க. டிஎன்பிசிக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? என்ன எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.